சிம்மராசி அன்பர்களே, நம்பிக்கை என்பது சாதனையை நோக்கி அழைத்துச் செல்லும் ஒரு வெளிச்சம். நம்பிக்கை மற்றும் விசுவாசம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. இந்த வரிகள் சிம்ம லக்னத்தின் அடிப்படை இயல்பை முழுமையாக விவரிக்கின்றன. நீங்கள் பிறப்பிலேயே நம்பிக்கையாளர்கள், நீங்கள் தலைமை தாங்குவதற்காகவே பிறந்தவர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நம்பிக்கை என்பது கண்ணை மூடிக்கொண்டு நம்புவது அல்ல. ஒரு திறமையான அரசன் போர்க்களத்தில் வெறும் நம்பிக்கையை மட்டும் நம்பி இறங்குவதில்லை. அவன் ஒரு துல்லியமான வியூகத்துடன் தான் களமிறங்குகிறான். வேத ஜோதிடம் என்பதும் அத்தகைய ஒரு வியூகம்தான். எப்போது தாக்க வேண்டும், எப்போது கேடயமாக மாறி நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே சொல்லும் தெய்வீக அறிவியல் இது. இன்றைய இந்த கலந்துரையாடல் ஒரு சாதாரண ராசிபலன் அல்ல. நாம் 2025ஆம் ஆண்டின் இறுதி அத்தியாயத்தை அலசப்போகிறோம். சிம்ம லக்னக்காரர்களுக்கு வரவிருக்கும் 2025ஆம் ஆண்டிற்கான அடித்தளத்தை அமைக்கப் போகும் டிசம்பர் 25ஆம், 26ஆம் மற்றும் 27ஆம் ஆகிய அந்த முக்கியமான 72 மணி நேரங்களைப் பற்றி நாம் பேசப்போகிறோம். உங்கள் ஜாதகத்தின் முதல் கட்டத்தில் 5 என்ற எண் எழுதப்பட்டிருந்தாலோ அல்லது உங்கள் பெயர் ராசி சிம்மமாக இருந்தாலோ இந்த பதிவு குறிப்பாக உங்களை வழிநடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. மிகவும் சாதகமான விஷயம் என்னவென்றால், உங்கள் லக்னாதிபதி சூரிய பகவான் இந்த நேரத்தில் உங்கள் 5ஆம் இடமான தனுசு ராசியில் வீற்றிருக்கிறார். இது மிகவும் மங்களகரமான திரிகோண ராஜயோகம் ஆகும். சூரியன் அங்கே தனியாக இல்லை. அவருடன் சேனாதிபதி செவ்வாயும் செல்வத்தின் காரகரான சுக்கிரனும் இணைந்துள்ளனர். இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால், உங்களின் அறிவு கூர்மை மற்றும் முடிவெடுக்கும் திறன் இந்த நேரத்தில் அதன் உச்சத்தில் இருக்கும். மறுபுறம் தேவகுருவான வியாழன், குரு பகவான், உங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து சூரியனை தனது சுப பார்வையால் பார்க்கிறார். லக்னாதிபதி மற்றும் தனாதிபதியின் இந்த பரஸ்பர தொடர்பு பொருளாதார ரீதியாக ஒரு பொற்காலத்தை உருவாக்குகிறது. பணவரவு தடையின்றி இருக்கும். ஆனால் நாணயத்திற்கு இன்னொரு பக்கமும் உண்டு. கர்மவினை தாதாவான சனி பகவான் உங்கள் 8ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்து அஷ்டமஸ்தான தாக்கத்தை கொடுக்கிறார். 8ஆம் இடம் என்பது நிச்சயமற்ற தன்மை மற்றும் திடீர் நிகழ்வுகளுக்கானது. அதே நேரத்தில் கேது உங்கள் லக்னத்திலும் ராகு 7ஆம் இடத்திலும் அமர்ந்து உங்களை மனரீதியாக சற்று குழப்பத்திலும் தனிப்பட்ட உறவுகளில் அதிருப்தியையும் உணர வைக்கலாம். எனவே சமன்பாடு தெளிவாக உள்ளது. உங்கள் இன்ஜின் சக்தி வாய்ந்தது, ஆனால் செல்லும் பாதை சற்று மேடு பள்ளமாக உள்ளது. இப்போது இந்த பாதைகளில் டிசம்பர் 25 முதல் 27 வரை சந்திரனின் இயக்கம் உங்கள் மனநிலை மற்றும் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை மிக துல்லியமாக ஆராய்வோம். முதலில் முதல் நாளை பற்றி பேசுவோம். டிசம்பர் 25 வியாழக்கிழமை. நண்பர்களே, இன்று கிறிஸ்மஸ் விடுமுறை சூழல் உள்ளது. ஆனால் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இன்றைய நாள் விடுமுறை கொண்டாடுவதற்கானதல்ல, மாறாக வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கான நாளுக்கான நாள். இன்று சந்திரன் உங்கள் 7ஆம் இடத்தில் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம். இது உங்கள் வாழ்க்கை துணையின் வீடு, உங்கள் வியாபாரத்தின் வீடு மற்றும் உங்கள் பொது பிம்பத்தின் வீடு. காலை 8:18 வரை சந்திரன் அவிட்டம் தனிஷ்டா நட்சத்திரத்தில் இருப்பார். இது செல்வத்தின் நட்சத்திரம். அதன் பிறகு சதயம் சதபிஷா நட்சத்திரத்திற்கு செல்வார். இது குணப்படுத்துதலின் ஹீலிங் நட்சத்திரம். நீங்கள் வியாபாரம் செய்பவர் என்றால் என் வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 30 நாட்களில் இன்றைய நாள்தான் மிகச்சிறந்த நாள். உங்கள் மாத கணிப்பு பட்டியலில் மந்த்லி ப்ரெடிக்ஷன் சார்ட் 16 முதல் 25 தேதி வரை வியாபாரத்திற்கு சிறந்தது என்று இருந்தது. இன்று அதன் கடைசி நாள். ஏதேனும் ஒரு வாடிக்கையாளர் இழுபறியாக இருந்தால் இன்றே அழையுங்கள். ஏதேனும் ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டுமென்றால் இன்றே செய்யுங்கள். இன்று மதியம் 12:05 12:48 வரை அபிஜித் முகூர்த்தம் உள்ளது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலை 100% வெற்றியடையும். ராகு சந்திரனின் சேர்க்கை உங்களை மார்க்கெட்டிங்கில் மிகவும் கூர்மையாக மாற்றும். நீங்கள் உங்கள் பேச்சாற்றலால் மண்ணை கூட பொன்னாக மாற்றி விற்க முடியும். காதல் வாழ்க்கைக்கும் இன்றைய நாள் அற்புதமானது. 7ஆம் இடம் கூட்டாண்மையை குறிக்கிறது. இன்று உங்கள் துணையுடன் மிகவும் ரொமான்டிக்கான மற்றும் ஆழமான நேரத்தை செலவிடுவீர்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை உள்ளது மற்றும் சந்திரன் 7ஆம் இடத்தில் உள்ளார். இது காதல், திருமணம் அல்லது புதிய உறவின் தொடக்கத்திற்கான கிளாசிக் யோகமாகும். திருமணமானவர்களுக்கு பழைய சண்டைகள் ஏதேனும் இருந்தால் இன்று மாலை டின்னர் பிளான் செய்யுங்கள். சதயம் நட்சத்திரம் குணப்படுத்தும் தன்மை கொண்டது. பழைய காயங்களை ஆற்றுவதற்கு இதைவிட சிறந்த நாள் கிடைக்காது.
இப்போது வீட்டின் மகாலட்சுமிகளான நமது இல்லத்தரசிகளை பற்றி பேசுவோம். சிம்ம லக்ன பெண்கள் பொதுவாகவே தங்கள் வீட்டை ஒரு சாம்ராஜ்யம் போல நடத்துவார்கள். இன்று சந்திரன் உங்கள் 7ஆம் வீட்டில் உள்ளார். இன்றைய நாள் உங்களுக்கான பாராட்டுதல்களின் நாள். நீங்கள் நாள் முழுவதும் வேலை செய்கிறீர்களானால் யாரும் பாராட்டுவதில்லை என்ற குறை உங்களுக்கு அடிக்கடி இருக்கும். ஆனால் இன்றைய கிரகநிலைகள் உங்கள் கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வேலையையும் நீங்கள் சமைத்த உணவையும் உங்கள் நிர்வாகத் திறமையையும் பாராட்டுவார்கள் என்று காட்டுகிறது. 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும் அமர்ந்திருப்பதால் இன்று வீட்டை அலங்கரிப்பதிலோ அல்லது புதிய உணவை முயற்சிப்பதிலோ ஆர்வம் காட்டுவீர்கள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஏதேனும் தொழில் செய்தால் இன்றைய நாள் மிகுந்த லாபம் தரக்கூடியது. இன்று வீட்டு சூழலை கொண்டாட்டமாக வைத்திருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாள் சிறப்பாக உள்ளது. செவ்வாயின் பார்வையும் சந்திரனின் நிலையும் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். ஆனால் ஒரு சிறிய ஆலோசனை: ராகுவின் தாக்கம் காரணமாக அதிக காரமான உணவுகளை சாப்பிட்டால் வாயு அல்லது அசிடிட்டி பிரச்சனை ஏற்படலாம். எனவே தண்ணீர் அதிகம் குடிக்கவும். மொத்தத்தில் இந்த நாள் செயல்பாட்டிற்கானது. யோசிப்பதை நிறுத்துங்கள், செய்யத் தொடங்குங்கள். இப்போது அடுத்த நாளின் சூரிய உதயம் டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை. நேற்று வரை நீங்கள் டாப் கியர்ல வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்று நீங்கள் கொஞ்சம் பிரேக் போட வேண்டியிருக்கும். இன்றைய நாளின் முக்கிய கருப்பொருள் முடிவு நிலுவையில், டிசிஷன் பெண்டிங். அதாவது முடிவை பாதுகாத்து வையுங்கள். பாருங்கள், சந்திரன் இன்றும் கும்பராசியில்தான் இருக்கிறார். ஆனால் இப்போது அவர் ராசி சந்தியை நோக்கி நகர்கிறார். அதாவது அவர் தனது வீட்டை மாற்றத் தயாராகிறார். ஒரு கிரகம் தனது வீட்டை மாற்றும்போது அது நிலையற்றதாகிவிடும். அத்துடன் காலை 9 மணிக்கு சந்திரன் பூரட்டாதி பூர்வ பாத்ரபதா நட்சத்திரத்தில் நுழைவார். இந்த நட்சத்திரத்தின் சின்னம் இரட்டை முகம் கொண்ட மனிதன். இது இரட்டை தன்மை மற்றும் குழப்பத்தை காட்டுகிறது. இன்று நீங்கள் காலையில் எழுந்தவுடனே ஒரு விசித்திரமான வெறுமையை உணரலாம். கேது உங்கள் லக்னத்தில் உள்ளார். சந்திரன் ராகுவின் நட்சத்திரத்தில் செல்கிறார். உங்கள் முன் 2 பாதைகள் இருக்கும். எதில் செல்வது என்று உங்களால் முடிவு செய்ய முடியாது. மனம் இதைச் செய் என்று சொல்லும், மூளை அதைச் செய் என்று சொல்லும். இத்தகைய நேரத்தில் ஜோதிடம் சொல்வது நகராதே, டோன்ட் மூவ். பனமி மூட்டம் அடர்த்தியாக இருக்கும்போது வண்டியை நிறுத்திவிட வேண்டும். இன்று எந்த பெரிய முடிவையும் எடுக்காதீர்கள். அலுவலகத்தில் இன்று நீங்கள் சிறிய அரசியலுக்கு ஆளாகலாம். புதன் உங்கள் 4ஆம் வீட்டில் உள்ளார். நீங்கள் சொல்லும் ஏதோ ஒரு விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். எனவே மின்னஞ்சல் எழுதும்போது அல்லது பாஸிடம் பேசும்போது மிகவும் கவனமாக இருங்கள். ரிப்ளை ஆல் பட்டனை அழுத்துவதற்கு முன் 3 முறை சரிபார்க்கவும். ஆம், மாத பட்டியலில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது முடிவு நிலுவையில். இன்று ஏதேனும் வேலைக்கான அழைப்பு கடிதம் வந்தால் கையெழுத்திட 2 முதல் 3 நாட்கள் அவகாசம் கேளுங்கள். இன்று கையெழுத்திடுவது எதிர்காலத்தில் வருத்தத்தை அளிக்கலாம். வீட்டை நிர்வகிக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கலவையானதாக இருக்கும். இன்று புதன் உங்கள் 4ஆம் வீட்டில் உள்ளார் மற்றும் சந்திரன் வீட்டை மாற்றுகிறார். இன்று வீட்டு வேலைகளில் ஒரு விசித்திரமான சோர்வு அல்லது அலுப்பை நீங்கள் உணரலாம். தினமும் அதே வேலை, அதே வழக்கம் என்று மனம் கொஞ்சம் வெறுப்படையலாம். மேலும் 5ஆம் இடத்தில் கிரகங்களின் கூட்டம் இருப்பதால் குழந்தைகளை பற்றிய கவலை இன்று அதிகரிக்கலாம். குழந்தைகள் படிக்காமல் இருக்கலாம் அல்லது பிடிவாதம் பிடிக்கலாம். இன்று குழந்தைகளிடம் அதிக கண்டிப்பு காட்ட வேண்டாம் என்பது என் ஆலோசனை. இல்லையெனில் வீட்டின் சூழல் கெட்டுப்போகலாம். இன்று மதிய நேரத்தில் சிறிது ஓய்வு எடுக்க முயற்சி செய்யுங்கள். மாணவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால் இந்த நாள் நல்லது. ஆனால் பரீட்சை இருந்தால் சிறிய தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது. கேள்வியை 2 முறை படியுங்கள். மொத்தத்தில் இந்த நாள் கவனிப்பதற்கானது. உலகை பாருங்கள், பேசுவதை கேளுங்கள். ஆனால் உங்கள் நாவையும் பக்கையையும் இரண்டையும் மூடி வையுங்கள். மற்றும் இப்போது இந்த முழு வீடியோவையும் எதற்காக உருவாக்க வேண்டியிருந்ததோ அந்த நாளுக்கு வந்துவிட்டோம். டிசம்பர் 27 சனிக்கிழமை. சிம்ம லக்ன அன்பர்களே, நான் மிகவும் தீவிரமாகச் சொல்கிறேன், எச்சரிக்கையாக இருங்கள். இன்று இரவு 3ஆம் ஜாமத்தில், அதாவது அதிகாலை 3 மணி 10 நிமிடத்திற்கு சந்திரன் மீன ராசியில் நுழைந்துவிட்டார். மீனராசி உங்கள் ஜாதகத்தின் 8ஆம் இடமாகும். 8ஆம் இடம் என்பது மரணத்திற்கு ஒப்பான கஷ்டம், திடீர் சம்பவங்கள், ஆழ்ந்த மனச்சோர்வு, தடைகள் மற்றும் விபத்துகளை குறிக்கும். அங்கே ஏற்கனவே யார் அமர்ந்திருக்கிறார்? கர்மவினைத்தாதா சனி பகவான். சந்திரனும் சனியும் ஒன்றாகச் சேரும்போது ஜோதிட ரீதியாக அது விஷயோகம் என்று கருதப்படுகிறது. மேலும் இந்த சேர்க்கை உங்கள் ஜாதகத்தின் மிக மோசமான இடத்தில் நடக்கிறது. முதலில் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு பற்றி பேசுவோம். இது இன்று மிக முக்கியமானது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சனியும் சந்திரனும் வயிற்று பிரச்சனைகள் அல்லது
உணவு ஒவ்வாமை ஃபுட் பாய்சனிங் கொடுக்கலாம். பழைய உணவு அல்லது வெளியூர் தெரு உணவுகள் இன்று விஷத்திற்கு சமம். நீங்கள் வண்டி ஓட்டுகிறீர்கள் என்றால் சீட் பெல்ட் அணியுங்கள் மற்றும் வேகத்தை குறைத்துச் செல்லுங்கள். ஏனெனில் 8ஆம் இடம் விபத்துக்கான இடமும் கூட. ஹெல்மெட் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள். ஒரு சிறப்பு தகவல்: இன்று காலை 7:10 முதல் 9:09 வரை திரிபுஷ்கர யோகம் உள்ளது. சாஸ்திரங்களின்படி இந்த யோகத்தில் என்ன நடக்கிறதோ அது 3 முறை திரும்பத் திரும்ப நடக்கும். இந்த நேரத்தில் காயம் ஏற்பட்டால் அது 3 முறை தொந்தரவு செய்யும். பணம் தொலைந்தால் 3 முறை நஷ்டம் ஏற்படும். எனவே இந்த 2 மணி நேரத்தில் வீட்டில் அமர்ந்து பூஜை செய்வதே சிறந்தது. மனநிலையை பற்றி பேசினால் இன்று அதிகப்படியான சிந்தனை வெள்ளம் போல் வரும். பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரும். அவர் என்னிடம் 5 வருடங்களுக்கு முன் இப்படிச் சொன்னார். என் அதிர்ஷ்டமே கெட்டது. இம்மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் ஆதிக்கம் செலுத்தும். நினைவில் கொள்ளுங்கள், இது எல்லாம் சந்திரனின் விளையாட்டு. இது உண்மை இல்லை. இது கிரகங்களால் ஏற்படும் ஒரு ரசாயன மாற்றம் மட்டுமே. இப்போது இல்லத்தரசிகளாக இருக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் மிகவும் கவனமாக கேளுங்கள். டிசம்பர் 27ஆம் தேதி உங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படும் நாள். பாருங்கள், சந்திரனும் சனியும் உங்கள் 8ஆம் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். ஜோதிடத்தில் 8ஆம் வீடு என்பது மரணம் அல்லது ஆயுள் மட்டுமல்ல, அது புகுந்த வீட்டையும் குறிக்கும். இன்று மாமனார் மாமியார் அல்லது நாத்தனார் ஓரகத்தி ஆகியோருடன் பழைய விஷயங்களை வைத்து வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உணவில் உப்பு குறைவாக இருப்பது அல்லது வீட்டை சுத்தம் செய்வது போன்ற ஏதேனும் ஒரு சிறிய விஷயம் ஒரு பெரிய சண்டையாக மாறலாம். உங்கள் சுயமரியாதை காயப்படுவதாக நீங்கள் உணர்வீர்கள். மேலும் சனிச்சந்திரனின் இந்த விஷ யோகம் உங்களுக்கு இடுப்பு வலி, கால்களில் வீக்கம் அல்லது ஒற்றை தலைவலி பிரச்சனையை தரலாம். உடலில் தெம்பே இல்லாதது போல் இன்று உணர்வீர்கள். எனது நேரடி ஆலோசனை: இன்று மௌன விரதம் கடைபிடிக்கவும். புகுந்த வீட்டினர் யாரேனும் குத்திக் காட்டினால் கூட இன்று பதில் சொல்லாதீர்கள். இன்று பதில் சொன்னால் விஷயம் மிகவும் மோசமாகிவிடும். சமையலறை வேலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் படிகளில் ஏறும்போது இறங்கும்போது கவனமாக இருங்கள். பண விஷயத்தில் இன்று கடுமையான எச்சரிக்கை: யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். கொடுத்த பணம் திரும்பி வராது. இன்று பங்குச்சந்தை அல்லது சூதாட்டத்திலிருந்து விலகியிருங்கள். 8ஆம் இடத்து சந்திரன் தவறான முடிவுகளை எடுக்க வைத்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இவ்வளவு எதிர்மறை விஷயங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், உங்கள் 5ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் உறுதியாக இருந்தால் மாற்றங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மனதிற்கு அந்த மாற்றங்கள் வேறுபட்டதாகவே தோன்றும். கிட்டத்தட்ட மாற்றங்களின் வித்தியாசத்தை அறிய முடியாது. அதேபோல் கடந்த ஆண்டு காலத்தை கடந்து 2022இல் மாற்றங்களை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தற்செயலாகவும் நம்பிக்கை இழந்தும் வேறு கூடாது என்கிறது மாறாத விஷயம். இந்த வருடம் உங்கள் 5ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் பூர்வ புண்ணியம் உங்களை முழுமையாக உடைய விடாது. நீங்கள் இறைவனின் நாமத்தை சொன்ன உடனேயே இந்த மோசமான தாக்கம் குறைந்துவிடும். இந்த நாள் தப்பிப்பதற்கான நாள். யாரும் ஹீரோவாக மாற முயற்சிக்க வேண்டாம். அமைதியாக நாளை கடத்துங்கள். எனவே நண்பர்களே, பயப்பட வேண்டாம். நேரம் எப்படி இருந்தாலும் அது கடந்து போய்விடும். வாருங்கள், 30 வினாடிகளில் சுருக்கமாக பார்ப்போம். டிசம்பர் 25 கொண்டாட்டத்திற்கான நாள். மனதார வாழுங்கள், வேலைகளை முடியுங்கள். டிசம்பர் 26 ஓய்வு எடுப்பதற்கான நாள். அமைதியாக இருங்கள், கவனியுங்கள். மற்றும் டிசம்பர் 27 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு முதல் முன்னுரிமை கொடுங்கள். இப்போது இந்த கடினமான நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பரிகாரங்களைப் பற்றி பேசுவோம். 27ஆம் தேதி அஷ்டம சனி சந்திர தோஷம் உருவாவதால் சிம்ம லக்னக்காரர்கள் இந்த பரிகாரங்களை 26ஆம் தேதி இரவே தொடங்க வேண்டும். மிகவும் முதலாவது மற்றும் அவசியமான பரிகாரம் சாயா தானம், நிழல் தானம். சனிக்கிழமை காலையில் ஒரு இரும்பு கிண்ணத்தில் நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் உங்கள் முகத்தை பாருங்கள். பின்னர் அந்த எண்ணெயை யாருக்காவது தானம் செய்யுங்கள் அல்லது அரச மரத்தின் அடியில் வைத்துவிட்டு வந்துவிடுங்கள். இந்த பரிகாரம் அஷ்டம சனியின் விபத்து தாக்கங்களை உடனடியாக குறைக்கும். 2வது பரிகாரம் மன அமைதிக்காக. விஷயோகத்தை நீலகண்டரான சிவபெருமானால் மட்டுமே அருந்த முடியும். சனிக்கிழமை கோவிலுக்குச் செல்லுங்கள். சிவலிங்கத்தின் மீதில் கொஞ்சம் காய்ச்சாத பால் மற்றும் கருப்பு எள் கலந்து அபிஷேகம் செய்யுங்கள். அங்கேயே அமர்ந்து
108 முறை ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபிக்கவும். மனதின் பாரம் முழுவதும் இறங்கிவிட்டதை நீங்கள் உணர்வீர்கள். மூன்றாவது பரிகாரம் அனுமன் சாலிசா. உங்கள் லக்னத்தில் கேது உள்ளார். அனுமன் கேதுவின் அதிபதியாகவும் சனியின் கட்டுப்பாட்டாளராகவும் உள்ளார். நாளில் ஒரு முறை அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்களை பாதுகாப்பு வளையத்திற்குள் வைக்கும். மற்றும் நான்காவது என் இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பரிகாரம். அஷ்டம சனி சந்திரன் வீட்டின் அமைதியை குலைக்கக்கூடும் என்பதால் 27ஆம் தேதி மாலை நேரத்தில் வீட்டின் பிரதான வாசலின் இருபுறமும் சிறிது கருப்பு எள் போட்டு மறுநாள் காலையில் அதை கூட்டி அள்ளி வெளியே வீசிவிடுங்கள். இதனால் வீட்டிற்குள் வரும் எதிர்மறை ஆற்றல் மற்றும் சண்டை சச்சரவுகள் வாசலிலேயே திரும்பிச் சென்றுவிடும். நண்பர்களே, ஜோதிடம் பயப்படுவதற்காக அல்ல, புரிந்து கொள்வதற்காக. 27ஆம் தேதி இரவு முடிந்தவுடன் 28ஆம் தேதி காலை சர்வார்த்த சித்தியோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதாவது, இரவு எவ்வளவு இருட்டாக இருக்கிறதோ விடியல் அவ்வளவு அருகில் இருக்கிறது. இந்த விரிவான அலசல் வளசல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு அம்சத்தையும் நுணுக்கமாக விளக்க நான் முயற்சித்துள்ளேன். எனது உழைப்பும் இந்த தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து எனது உற்சாகத்தை அதிகரியுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை அல்லது ஓம் நம சிவாய என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். மகாதேவன் உங்கள் அனைவரையும் காக்க நான் பிரார்த்திப்பேன். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற சிம்மராசிக்காரர்களுடன் பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும். அப்போதுதான் 28ஆம் தேதிக்கான ராசிபலன் உங்களை தவறவிடாது. உங்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். விழிப்புடன் இருங்கள். விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஹரஹர மகாதேவ்.